Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கேரள மாநிலத்தில் மூளையை உண்ணும் அமீபா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கேரளாவில் இதுவரை 104 பேருக்கு மூளையை உண்ணும் அமீபா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. கேரள மாநிலத்தில் அரிதான மற்றும் அபாயகரமான நெக்லேரியா ஃபவுலரி என சொல்லக்கூடிய மூளையை உண்ணும் அமீபா தொற்றின் சமீபத்திய தாக்கம் குறித்து கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் நேற்று அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். இந்த அரிய வகை நோய் தொற்றால் ஏற்படக்கூடிய அமீபிக் என்செபலைட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூளை காய்ச்சலின் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை கேரள மாநிலத்தில் தற்பொழுது 104 அதிகரித்திருக்கிறது. இதில் மொத்தம் 23 பேர் தற்போது வரை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாகவும் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கேரள மாநிலத்தில் கொல்லம் மற்றும் திருவனந்தபுரம் மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான பாதிப்புகள் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் போன்ற பகுதிகளிலும் புதிய தொற்றுகள் கண்டறியப்படுவது கேரள சுகாதாரத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த அமீபா தொற்று அசுத்தமான அல்லது தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் வசித்து வரக்கூடிய மற்றும் அங்கு இருக்கக்கூடிய கிருமிகளால் நீர் மூக்கின் வழியாக மனித உடலுக்குள் நுழைந்து மூளையை தாக்கி முதன்மை அமிபிக் மெனிங்கோ என்செபலைட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோயை தீவிரப்படுத்தும். எனினும் இந்த தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவாது என்று சுகாதாரத்துறை தெளிவுபடுத்தியிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு நிபா வைரஸ் பரவலுக்கு பிறகு மாநிலத்தில் அனைத்து மூளைக்காய்ச்சல் எண்ணிக்கையிலும் கண்காணித்து வருவதாக கேரள மாநில சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டு முதல் பதிவான எண்ணிக்கையில் ஆழமான ஆய்விலே இந்த அமிபிக் என்செபலைட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தொற்று பரவி வருவதாக கூறப்படுகிறது. இந்த அபாயகரமான உயிரிழப்பு விகிதத்துடன் ஒப்பிடுகையில் கேரள நோயை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து துரிதமான சிகிச்சை வழங்கி வருவதால் தற்போது இது கட்டுக்குள் இருப்பதாகவும் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திற்கு பிறகு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலும் அறிவியல் ரீதியான இந்த குளோரினேஷன் மற்றும் பிற தடுப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்ய அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு கேரள மாநில சுகாதாரத்துறை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பொதுமக்கள் அசுத்தமான அல்லது தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பாக மூக்கின் வழியாக தண்ணீர் நுழைவதை தடுக்க வேண்டும் என்றும் கேரள சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. கேரள மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக காய்ச்சல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மூளையை உண்ணும் அமீபா தொற்றால் 104 பேர் உயிரிழந்திருப்பது அது கேரள மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.